Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் இல்ல, இந்த வீடியோ சீரிஸ் பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்டே பாத்தீங்கன்னா வந்துட்டு பிளெண்டர் பிகினர் பிளேலிஸ்ட். ஸோ இது வந்து அல்டிமேட் பிகினர் லெவலில் இருக்கும். ஸோ லைக் நீங்கள் இது வரையும் பிளெண்டரே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற லெவலில் வந்து இருக்கணும் அப்படிங்கறக்காக என்னோட ட்ரை பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிளெண்டர் பிகினர் சீரிஸாக வந்து நான் வந்து யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணும்போது எனக்கு தமிழில் எந்த வீடியோஸும் வந்து அந்தளவுக்கு இன்டெப்த்தாக கிடைக்கல. அட்லீஸ்ட் நான் தேடின வரைக்கும் அது கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து ஒரு சீரிஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கறக்காக தான் வந்து இந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டைம் அதிகமாக இருக்கலாம். ஸோ லைக் அரௌண்ட் ஒரு 8 minutes or 10 minutes வந்திருக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி கான்செப்ட்ஸை போட்டிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டரில் 2.93 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். லைக் நான் இதை வந்து நிறைய தடவை ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இனிஷியல் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்திருக்காது. இனிஷியல் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனில் லெஃப்ட் மவுஸ் பட்டனா இல்லை வந்து ரைட் மவுஸ் பட்டனா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இல்லைனா வந்து எந்த தீமில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் மேபி அதை வந்து டேரெக்டாக ஓகே கொடுத்துருக்கலாம். பிளெண்டரோட டிஃபால்ட் வந்திருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் சீன் வரும். ஓகேவா? லைக் இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் தான் வரும். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ லைக் லெஃப்ட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் லோகோ, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளெண்டரோட வெர்ஷன், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளெண்டரில் 2.93 வெர்ஷன் டெஸ்டிங்கில் இருக்கும்போது ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கோட சாம்பிள் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. யார் கிரியேட் பண்ணா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த ஜென்ரல் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்ளேட், 2D அனிமேஷன் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட், ஸ்கல்ப்டிங் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட், இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜென்ரல் அப்படின்னா நீங்கள் 3Dயில் என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்கு தேவையான பேனல்ஸ், அதுக்கான டாக்ஸ் எல்லாமே, ஏன்னா வந்து 3D ஒர்க் ஸ்பேஸ்னு போயாச்சு, இல்லைனா வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கனாமே அதுக்கு உள்ளே வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து பேனலாக பிரிச்சிருப்பாங்க. பேனலாக டேபாக பிரிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தேவையான டேப்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரிசெட்டாக செட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறது எந்த ஒரு ரேண்டமாக எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2D அனிமேஷன் அப்படிங்கிறது 2D ஸ்பெசிஃபிக்காக 2D அனிமேஷன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான அந்த ஒர்க் ஸ்பேஸை மட்டும் எடுத்து 2D ப்ரிசெட்டாக வச்சுருப்பாங்க. ஸ்கல்ப்டிங், விஎஃப்எக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காம்போசிட்டிங்க்கு தேவையான அந்த இதெல்லாம் இருக்கும். வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான அந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ லைக் நாம் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தான். ஸோ லைக் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எங்கேயோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும். இல்லை நீங்கள் வந்து அது சப்போஸ் அப்படி மறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து திரும்ப அந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் கொடுத்து நான் வேறு ஏதாவது போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளெண்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ரிசெட் லோட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லைக் அதனால நான் வந்து டேரெக்டாக போய்க்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு பிளெண்டரில் டிஃபால்ட்டாக வர ஒரு சீன். ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரல் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டுக்கு வர சீன். இதில் நமக்கு வந்து நான் லைக் பார்க்கும்போது விஷுவலாக பார்க்குற அந்த லேஅவுட் படி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் பெருசாக வந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக 3Dயில் நம்ம என்ன ஒரு சீன் கிரியேட் பண்ணாலும் அதில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் விஷுவலாக பார்க்குறோம். ஓகேவா? லைக் நம்ம கண்ணால் நம்ம கிரியேட் பண்ணுறத பார்க்குற ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து வியூ போர்ட்னு சொல்லுவோம். பிளெண்டரை பொறுத்தவரையும் இதை வந்து 3D வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லைனர் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் விஷுவலாக பார்க்க மாட்டீங்க, அதோட நேம் வச்சு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நான் கேமரா, நம்ம சீனில் ஒரு கேமரா இருக்குது, ஒரு லைட் இருக்குது, ஒரு கியூப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம சீனில் இருக்கிற எலமெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்கு கீழே இருக்குது. லைக் ஃபோல்டர் இல்லை, ஒரு குரூப்பாக இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து குரூப்னு சொல்ல மாட்டோம், கலெக்ஷன்னு சொல்லுவோம். இந்த கலெக்ஷன்ஸுக்கு கீழே நமக்கு வந்து இந்த 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்டையராக ஒரு சீனுக்கு கீழே இருக்குது. அதுதான் வந்து சீன் கலெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து இங்கே அவுட்லைனரில் பார்க்குறது. லைக் 2Dயில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து லேயர் பை லேயராக பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே வந்து அவுட்லைனர். இல்லைனா 3Dயில் நீங்கள் வேறு ஒரு சாஃப்ட்வேரில் பார்த்துருந்தீங்கன்னா ஹைரார்கின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஹைரார்கியை தான் இங்கே வந்து அவுட்லைனர்னு பேர் வச்சுருக்காங்க பிளெண்டர். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். ஸோ இது ஏன் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் அப்படின்னா, லைக் இப்போ நான் வந்து இந்த கேமராவை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேமரா எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன ஆங்கிளில் இருக்குது, எதை பார்க்குது அப்படிங்கிற அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் அது வந்து கண்டெயின் பண்ணி அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷன் ரீஜன் கொடுக்குது இல்லையா, அதை தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நான் கிளிக் பண்ணும்போதே பாருங்கள், லைக் இந்த கேமரா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 7 meters தள்ளி இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 6 meters or 7 meters அப்ராக்சிமேட்டான வேல்யூஸ் இங்கே இருக்குது. லைக் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நம்ம 3D ஒர்க் ஸ்பேஸ் 3D வியூ போர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது.
அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் டாக்னு சொல்லலாம், இல்லை பேனல்னு சொல்லலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? லைக் நான் இங்கே வந்து டாக்னு சொல்கிறேன். இந்த டாக் வந்து நம்ம மோஸ்ட்லி நீங்கள் 3D மாடலராக இருந்தீங்க அப்படின்னா இந்த டாக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து லைக் அனிமேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த டைம்லைனில் பார்க்கலாம். மாடலராக இருந்தீங்கன்னா இது தேவைப்படாது. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, நல்லது தான். ஸோ இங்கே இருக்கிற இப்போ நம்ம பார்த்த இந்த டேப்ஸ், இந்த டாக்ஸ் இல்லைனா இந்த பேனல்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு பிளெண்டரில் இருக்க பேனல்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. இதை விட இன்னும் நிறையா இருக்குது. இங்கே ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பேனலை வேணாலும் வேற ஒரு பேனலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணனையும் இங்கே பிளெண்டரில் இருக்கிற எல்லா பேனல்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆர்கனைஸ்டாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லைக் 3D வியூ போர்ட் அப்படிங்கிறது தான் டாப்பு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த 3D வியூ போர்ட்டோட ஐக்கான். அதுவே வந்து இதுக்கு பதிலாக நான் வந்து இங்கே டைம் லைன் வைக்கணும், இல்லை வந்து அவுட்லைனர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இந்த அவுட்லைனர் வச்சேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேனலுக்கும் நடுவில் ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பெருசு சிறுசு பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இந்த லேஅவுட்டையும் வந்து உல்ட்டா பண்ணுறேன். லைக் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா வந்து வியூ போர்ட் வந்து இந்த சைடு இருந்தது, அவுட்லைனர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே கீழே இருந்தது. நான் இது வந்து சப்போஸ் நான் அப்படியே உல்ட்டா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இதை நான் வந்து இந்த மாதிரி லைக் லெஃப்டில் இழுத்து விட்டுட்டு இந்த பேனலில் வந்து நான் கீழே இழுத்துறேன். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் அவுட்லைனர்னு வச்சிட்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே, ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே, ப்ராப்பர்ட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா 3D வியூ போர்ட். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு டைம்லைன். ஸோ இப்படி நம்ம வந்து வேணுங்கிறத உல்ட்டா பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து எனக்கு இந்த பேனல் வேண்டாம், லைக் கீழே டைம்லைன் எனக்கு வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆரோ வந்ததுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்பிளிட்டா, ஹாரிசான்டல் ஸ்பிளிட்டா, ஜாயின் ஏரியாஸாக, ஸ்வாப் ஏரியாஸ்னு வரும். ஸோ ஸ்வாப் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேலே கீழே ஸ்வாப் பண்ணணும், இல்லைனா லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன். அதுவே ஜாயின் ஏரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். லைக் நான் இதில் வந்து இதோட மெர்ஜ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதுவே இப்போ சப்போஸ் நான் வந்து இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை மோர் தென் நிறையா நான் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மோர் தென் 2 ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் கொடுத்து வெர்டிக்கலாக பிரிச்சுக்கலாம். இதுவே இதை நான் வந்து இன்னும் ரெண்டாக பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் இங்கே ஒரு ஸ்ப்ளிட் இருக்குது, ஹாரிசான்டல் ஸ்ப்ளிட் கொடுத்து இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் நான் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள், இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹாரிசான்டல் ஸ்ப்ளிட் கொடுத்து எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெருசுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ், இந்த லேஅவுட் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதுக்கு வேணுங்கிற எல்லா பேனல்ஸையும் நீங்கள் கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், லைக் இங்கே ஃபைல் ப்ரௌசர் வேணும்னா ஃபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து இங்கே எப்படி சொல்கிறது, ஷேடர் எடிட்டர் வேணும்னா ஷேடர் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூவி எடிட்டர் வேணும் அப்படின்னா யூவி எடிட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா பேனல்ஸுமே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஸ்லைஸ் பெருசாக இருக்குது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கூட அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? லைக் இதுதான் வந்து லேஅவுட் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸில் டிஃபால்ட்டாக இருந்தது. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். திரும்ப நான் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லேஅவுட்டுக்கான ஒர்க் ஸ்பேஸ். அந்த மாதிரி மாடலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா லைக் எஸ்பெஷலாக மாடல் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டேப்ஸ். ஸோ மாடல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், 3D ஒர்க் ஸ்பேஸ் விஷுவலாக பார்க்கணும், அது வந்து எந்த சீனில் இல்லை எந்த கேட்டகரியில் இருக்குது, லைக் எந்த கலெக்ஷனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு ஹைரார்கி வேணும் இல்லையா, அந்த ஹைரார்கி தான் அவுட்லைனராக இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நம்ம எடிட் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேணும். ஸோ அதுதான் அந்த ரைட் சைடில் இருக்குது. அடுத்து ஸ்கல்ப்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், தேவையான அந்த ப்ரிசெட்ஸை மட்டும் லோட் பண்ணி அந்த பேனல்ஸை மட்டும் ஒரு ப்ரிசெட்டாக லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து யூவி எடிட்டிங், டெக்ஸ்சர் பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது போக போக அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், நம்ம அதை வந்து போக போக பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டரோட இன்டர்ஃபேஸை பற்றி மட்டும் தான் பார்த்துருந்தோம். ஸோ லைக் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் போடுங்க, பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். இல்லை ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இன்டெப்த்தாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறது வந்து உங்களுக்கு ஓகேவா, இல்லை வந்துட்டு எனக்கு வந்து இன்டெப்த்தெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்லிட்டு போ, எனக்கு வந்து டுட்டோரியல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை கேரி அவுட் பண்ணுறதுக்கும் தயார் தான். பட் நான் வந்து ஃபீல் பண்ணேன் லைக் இன்டெப்த்தாக யாருமே கொண்டு போகல அப்படிங்கிறதுக்காக இன்டெப்த்தாக கொண்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ லைக் இதை பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ லைக் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் டாடா, பை.